அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் இளம்பெண் கொலை வழக்கில் தொடர்ந்து திருப்பங்களுக்கு மேல் திருப்பங்கள் என்ற தகவல்கள் வெளிவரும் நிலையில் கைதான இளம்பெண்ணின் சகோதரர் வாக்குமூலம் அளித்திருக்கிறார். வித்யா உயிரிழந்ததை அறிந்ததும் பீரோவை அவர் மீது தள்ளிவிட்டு வெளியே சென்றிருக்கிறார். ஆனால் அவரை கொலை செய்தது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. தங்கை காதலை தொடர்வதை ஏற்க முடியாமல் கோபத்தின் உச்சத்தில் இருந்திருக்கிறார் சரவணகுமார். அதனால் அவரை இளம்பெண்ணை கொலை செய்தது அவரது வாக்குமூலத்தில் தெரிய வந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன் வணக்கம். தொடர்ந்து அவரிடம் விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் என்னென்ன தகவல்கள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றன தற்போது வரைக்கும்? முழு விவரம். நிச்சயமாக மேடம், அதாவது இது பல தகவல்களை புரட்டி போட்டு இருக்கின்றன. அதாவது இப்ப திடுக்கிடும் தகவலா நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா, அதாவது நேற்று பிரேத பரிசோதனை சம்பவ இடத்திலேயே இடுகாட்டிலேயே இந்த வித்யாவின் உடலை புதைக்கப்பட்ட இடத்திலிருந்து தோண்டி எடுத்து வருவாய்த்துடன் மருத்துவ குழு காவல்துறை அனைவருமே உடலுடைய பாகங்களையும் எடுத்து சென்று விசாரணை மேற்கொண்டு நேற்று சாயந்தரம் ஒரு 6:30 மணி சுமார்லேயே அந்த வித்யாவின் கல்லூரி மாணவி வித்யாவினுடைய தந்தை தண்டவாணி மற்றும் அவரது அண்ணன் சரவணகுமார் ஆகியோரை போலீசார் விசாரணைக்காக அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். இந்நிலையில தற்போது வரை இந்த விசாரணை நீடித்து வரும் நிலையில, அதாவது நடந்த சம்பவத்தை பார்க்கும்போது ஏற்கனவே வெண்மணி திருப்பூர் வித்யாபுரத்தை சேர்ந்த வெண்மணி மற்றும் இந்த பெண் கல்லூரியில பயின்று கொண்டே காதலளித்த நிலையிலுமே வீட்டுக்கு பெண் பார்க்க வந்த போதுமே வீட்டுல, அதாவது குறிப்பா பாக்குறோம்னா வீட்டுல அவர்கள் வித்யாவின் தாய் தந்தையர் பெந்தகோஸ்தே சபைக்கு மதம் மாறியதாகவுமே, இதனால எங்கள் இனத்தை சேர்ந்தவரோ அல்லது பெந்தகோஸ்தே சபையை சேர்ந்தவர்களுக்கு நாங்க கட்டித்தர முடியும் பெண்ணைன்னு சொல்லி அவங்க சொல்லி திருப்பி அனுப்பின சம்பவம் இருந்து வரும் நிலையில அண்ணன் சரவணகுமார் இப்பெண்ணை வித்யாவை போன் பேசக்கூடாது, நீ அவங்க கூட பேசக்கூடாதுங்கிற விஷயம் தொடர்ந்து நடைபெற்றே இருக்கின்றன. இந்நிலையில ஞாயிற்றுக்கிழமை காலையில அதாவது அப்பா அம்மா 2 பேருமே வித்யாவுடைய அப்பா அம்மா இருவருமே சர்ச்சுக்கு போயிடுறாங்க. அண்ணன் சரவணகுமார் பசங்க கூட அந்த ஏரியாவில் இருக்கிற கோயில் அந்த ஏரியாவில் அப்படியே சுத்திட்டு இருக்கும் போதுவே 11:30 மணி சுமார் அளவில் அண்ணன் சரவணகுமார் இந்த பெண் வீட்டுல தனியா இருந்துட்டு போன் பேசி கொண்டிருப்பதை பார்த்திருப்பாரு, கவனிக்கிறார். அப்பப்ப கவனிக்கிறார். தங்கச்சி மேல ரொம்ப பாசத்துல ஒரு சைக்கோ மாதிரி இருக்கிறாரு அண்ணன். அப்பப்ப கவனிக்கிறாரு. கவனிக்கும் போது போன் பேசுறதுமே அண்ணனை கண்டா அது மறைக்கிறதுமே இந்த மாதிரி இருந்துட்டு இருக்கும் போது வீட்டுல கோயில் பக்கத்துல அங்க சுத்திட்டு இருந்த இவர் வீட்டுல யாரும் இல்லாத நேரத்துல வீட்டுக்குள்ள போய் அந்த பெண்ணை அரிவாள் கொண்டு தாக்கியிருக்காரு. குறிப்பா கவனிக்கணும், அரிவாளை திருப்பி பின்பக்கமா திருப்பி அப்பெண்ணை மண்டையிலேயே தாக்கியிருக்காரு. அப்பெண்ணு தூங்கும் போது பிறகு பீரோவை சாய்த்து விட்டு சென்று விடுகிறார். சென்ற பிறகு 2 மணி சுமார் சர்ச்சு முடிந்து பேரண்ட்ஸ் பார்க்கும்போது கதவு நீக்கி இருக்கின்றன. பெண் அடியில சிக்கிட்டு ரத்த வெள்ளம் இருக்கின்றன. பீரோ தலையில் கிடந்தபடி இருக்கின்றன. இதை பார்த்த அவர்கள் அலறி அடித்து, பேரண்ட்ஸுக்கு இது தெரியாது, அப்ப அலறி அடித்து அந்த பையன் சரவணகுமார் என் பையனுக்கான பையன் இல்லாத இந்த மாதிரி சம்பவம் நடந்துச்சு. பேரண்ட்ஸும் பையனை தேடி பார்க்கும்போது முதல்ல போன் பண்ணியிருக்காங்க. போன் பண்ண நிலையில அவர் போன் எடுக்கல. அப்ப பசங்களை விட்டு எங்க இருக்காரு பாத்துட்டு வா, இந்த மாதிரி நம்ம வீட்டுல சம்பவம் ஆயிடுச்சு, அவன் அஜாக்கிரதை சுத்துவான்னு சொல்லி பேரண்ட்ஸ் அழைச்சு வர சொல்லியிருக்காங்க. அழைச்சு பார்த்த போது பேரண்ட்ஸுக்கு இந்த விஷயம் தெரியல, அதனால நாடகம் ஆடிடலான்னு இவன் பேரண்ட்ஸையும் சேர்ந்து நாடகமான ஒரு சம்பவம் அரங்கேறுகின்றன. அதாவது ஏற்கனவே ஜாதி பிரச்சனைகள் மற்றும் எங்களுடைய வகுப்பை சேர்ந்தவர்களுக்கு பெண் கொடுப்போங்கிற விஷயத்துல பேரண்ட்ஸ் முடிவெடுக்க முடியாத ஒரு நிலை இருந்துட்டு இருக்கும் போது அண்ணன் பேசக்கூடாது, போன் பேசக்கூடாதுங்கிற அந்த கண்டிஷன்ல இந்த சம்பவம் நடைபெற்றது தற்போது விசாரணையில தெரிய வந்திருக்கிறது மேடம். அடுத்தடுத்த நிகழ்வுகளும் அடுத்தடுத்த திருப்பங்களும் என்னவென்றும் நாம் கவனித்துக் கொண்டே இருக்கிறோம். மீண்டும் மீண்டும் தொடர்ந்து உடனடி அப்டேட்டுகள் கொடுத்து கொண்டே இருப்போம் மேடம். விவரங்களுக்கு நன்றி சரவணன்.